அப்புறம் உளுந்து கஞ்சி. ஃபர்ஸ்ட் இது ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம கஞ்சி இது என்ன பண்ண போறோம்? உளுந்து கஞ்சி. உளுந்து கஞ்சி செல்லத்தது உள்ள போடுறேன். அதுக்கு ஒரு 4 பாதாம், கொஞ்சமா ஏலக்காய். அது 3 டெய்லி டீ காப்பியே குடிக்கிறோம்ல, அதனால இன்னைக்கு கொஞ்சமா மாறுதல், ஆல்டர்னேஷன். அது கொஞ்சம் சாப்பாடு போடுவீங்களா? அம்மா அது கொஞ்சம் சாப்பாடு போடுவீங்களா? எதுல? இதுல. ஏன் உனக்கு பசிக்குதா இப்போ? மேல ஊத்தாங்க இருக்குது. தமிழுங்க இதுக்கு நான் ஒரு பாட்டு பாட்டா? மேல சுத்தாங்க. இது ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன போட போறோம்? பாதாம். ஒரு 3 ஏலக்காய். 3 ஏலக்காய் பார்த்துக்கோங்க, நல்லா ஊற்றி பார்த்துக்கோங்க. அப்படியே அரைச்சிட்டு இது பவுடர் பண்ணியாச்சு. என்ன இப்போ என்ன பண்ணணும்? அப்படியே பால் ஊற்றி காய்ச்சணும்னா கட்டி ஆயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பால், சர்க்கரை, உளுத்தம் கஞ்சி. கட்டி இல்லாமல் கரைச்சிடும். கலக்கியாச்சு. எப்படி எடுக்கட்டும்? எனக்கு எட்டலன்னு யார் சொன்னா? இல்லையா சொன்னீங்களே, அது போன வீடியோ. இதில் லாஸ்ட்டாக என்ன சேர்க்கணும் சொல்லு, கரெக்டாக சொல்லி பார்க்கலாம். திராட்சை, பால் 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 திராட்சை, பால், அப்புறம் திராட்சை, சக்கரை வேணாமா? உப்பு போட்டுடலாமா? உப்பா? ரெடியா? இப்போதாண்டி சேர்த்துருக்கோம். இப்போ செஞ்சீங்களா? எனக்கு தெரியாது. இப்போ அந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ சக்கரை பத்தலன்னு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதே அதிகம், கொஞ்சமா பால். பால் ஊற்றுமோ? பால் ரெடியாயிடுச்சு. இப்ப என்ன போட போறோம்? லாஸ்ட்ல திராட்சை இல்லம்மா? லாஸ்ட்ல திராட்சை. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? திராட்சை போனாச்சு போட்டு பார்க்கலாம். என்ன கஞ்சி இது? உளுத்தங்கஞ்சி. சுவையான சத்தான உளுந்த கஞ்சி.
பேரிச்சம்பழமும் போட்டு சாப்பிடலாம். பேரிச்சம்பழம், வாழைப்பழம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.